ஓபிஎஸ் என்னதான் டிசைட் பண்ண போறாரு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்து அலோ பண்ணுவாரா அப்படிங்கிறது இல்ல டவுட் தான். எடப்பாடி வந்து டெல்லியில பேசியிருக்கிறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானு டிடிவியை வந்து கூட கட்சியில வந்து ஒரு கட்சியா இருக்கிறாரு சேர்த்துக்கலாம். ஓபிஎஸ்ஐ வந்து வேணவே வேணாம். ம். ஓபிஎஸ் நேரடியாவே கேட்டாரே. ம். எங்க நிர்வாகிகள்லாம் போய் கேட்டாங்க. ஓபிஎஸ் வேணாங்கிறாரு. ம்ஹ்ம். ஏன்னா இவருக்கு எதிரான ஒரு போட்டியாளர் கட்சிக்குள்ள இவரை விட மாட்டார். இவ்வளவு நாள் கட்சியை நான் காப்பாத்தி வச்சிருக்கேன். 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன். 4 வருஷம் 5 வருஷம் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தேன். ம். கட்சியை வந்து 5, 10 வருஷமா ரன் பண்ணிட்டு போறேன். ஒரு கட்சியை ரன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? ம். எல்லாம் பண்ணி நான் உட்கார்ந்திருக்கப்ப நீங்க நோங்காம உள்ள வந்து உட்காந்துக்குவீங்களா அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்கிறார். ஓபிஎஸ்ஸே உள்ள வரவே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு. ஓபிஎஸ் ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் வேண்டவே வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா நீ உள்ள போனா எம்எல்ஏ சிங்க் ஆகாதுன்னு. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் தாவேகா அப்படிங்கிறாங்க. தாவேகாவில் அநேகமாக ஒரு நல்ல நாள் ஏதோ பார்த்துட்டு இருக்கு. அதனால அதுக்கு பிறகு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனா அது தாவேக்கா போனா அது எந்த மாரி முடிவா இருக்கு? ஏன்னா செங்கோட்டையனே வந்து ஆதவர்ஜுனாவுக்கு கீழ தான் பிரச்சார குழுல பேர் போட்டாங்க. பெரிய முக்கியத்துவம் இல்லன்றது தெரியுது. நேத்துக்கு அவருமே பார்த்தா ஒரு உற்சாகமாலாம் இல்ல அங்க. அப்படி இருக்கும்போது அவர் நேரடியாக சேர மாட்டார். தாவேகாவில் ஒரு கட்சி உறுப்பினரா சேர மாட்டார். தாவேகா உறுப்பினரா சேர மாட்டார். இன்னொரு கூட்டணி மாதிரி அணியாக எப்படி ஃபார்ம் பண்ணி எப்படி போன முறை எப்படின்னா அதிமுக பாஜக ஆதரவோட இல்ல என்டிஏவில் ஒரு தனியா ஒரு அணியாக செயல்பட்டாங்க. அந்த மாதிரி தாவேகாவோட ஒரு அணியாக ஒரு 4-5 சீட் வாங்கி இவர் ஒரு பையன் 10 சீட் வரைக்கும் கொடுப்பாங்க. ஆளுக்கு சீட் கலையா தானே கிடக்கு. எடுத்துக்கணும் உங்களுக்குலாம் சீட்டா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் தென்பகுதியில் அவர் நிற்பார். அப்படி நிற்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை அதிமுக போற வாக்கு பிரிப்பார்.